கிறிஸ்துவிலே மிகவும் பிரியமானவர்களே, 7/6/2025 உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். வாருங்கள், ஒரு நிமிடம் நாம் ஜெபிப்போம். அன்பு தகப்பன், இன்றைக்கு என்னோட பாதுகாப்புக்காய் ஜெபிக்கும்படி என் தேவனுடைய சமூகத்தில் வருகிறேன். என் தேவனுடைய நிறைவும் அன்பும் ஆசீர்வாதம் விடுதலும் என்னுடைய வாழ்க்கையில் இருக்கட்டும். அப்பா, செல்லக்கூடிய இடத்துலலாம் தெய்வ மகிமை ஒரு சூழ்ந்து கொள்ளட்டும். சுகமும் பலமும் அற்புதமும் என்னோட வாழ்க்கையில் நடக்கும்படி நீர் செய்தருளும்படியாக ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்து சிந்தின பரிசுத்த ரத்தத்தை இவர் மீதும் ஒரு குடும்பத்தின் மீதும் செய்கிற சகல காரியத்தின் மீது பூசுகிறேன். ஆகவே இந்த நாள் முழுவதும் உம்முடைய கிருபை அப்பா இவரை சூழ்ந்து கொண்டு சகலத்திலுமே ஜெயிக்க செய்யும்படியாக நீர் செய்தருளும்படியாக ஜெபிக்கிறேன். அப்பா, மத்தேயு 5:14 நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள் என்று சொல்லி எழுதப்பட்டக்கூடிய வார்த்தையின்படி ஆண்டவரே, இவரை உலகத்திற்கு வெளிச்சமாய் நீர் வைப்பீராக. கர்த்தருடைய கிருபை இவரோடு இருந்து சகலத்திலுமே ஜெயிக்க செய்யட்டும். இயேசுவின் நாமத்திலே அப்போ கூட ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமான ஜெப பங்காளரே, ஒரு நிமிடம் நம்ம இந்திய தேசத்திற்காகவும் ஜெபிப்போம். அன்பு தகப்பனே, 7/6/2025 இந்திய தேசத்திற்காக ஜெபிக்கும்படியாக என்னுடைய சமூகத்தில் வருகிறேனப்பா. இந்திய தேசம் நீங்கள் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். ஆசீர்வதிங்க. தேசம் நன்மையை பார்க்கும்படி நீர் செய்தருளும்படி ஜெபிக்கிறோம். கிருபை கோலும் கைத்தடியும் தேசத்தை தேற்றுவதாகும். நிறைவானது தேசத்திலிருந்து அற்புதத்தை செய்யட்டும். உடைய கிருபையானது தேசத்தில் இருக்கட்டும். அப்பா, உடைய பிரகாசிக்கூடிய அன்பு தேசத்திலிருந்து செயல்படும்படி நீர் செய்தருளும்படியாக ஜெபிக்கிறேனப்பா. எங்களுக்காக அடித்து நொறுக்கப்பட்டுக்கூடிய இயேசு கிறிஸ்து அவர் சிந்தனை வெளியேறப்பட்ட ரத்தத்தை வைத்து ஒப்பு கொடுக்கிறோம். அத்தோடு இந்திய தேசத்தில் எழுப்புதலை தரும்படியாக ஜெபிக்கிறேன். எழுப்புதலை தருவீராக. எழுப்புதலை எங்கள் கண்கள் பார்க்கும்படி நீர் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறேன். நேற்றும் இன்றும் என்று மாறாதவராகி இயேசுவின் நாமத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமான ஜெப பங்காளரே, ஆண்டவர் நம்மளோட ஜெபத்தை கேட்டிருக்கிறார். இந்த நாள் முழுவதும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துக்குள் நீங்கள் வளரும்படி உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். ஆமென்.